இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு நல்லா தான் இருக்குது. நாங்களும் நல்லா தான் வந்திருக்கோம். அவர் எங்களுக்கு எல்லாமே தான் நல்லா செய்கிறாரு. அதெல்லாம் நாங்கள் எந்த இதுவும் சொல்ல. இந்த நாங்கள் எல்லாம் செய்கிறோம். அவரும் எங்களுக்கு எல்லாமே நாங்கள் கேட்குறது அதுக்கும் அதிகமாக தான் அவர் செய்கிறாரு. எங்களுக்கு வருஷத்தில் தீபாவளிக்கு எல்லாமே நடத்துகிறாரு. பொங்கல் டைம்லேயும் நல்லா கொடுக்குறாங்க. ஏதோ மழை காலத்தில் இங்கே வந்து நாங்கள் வேலை செய்கிறோம். அதுக்கும் வந்து பார்க்குறாரு, கொள்கிறாரு, எல்லாமே செய்கிறாரு. உங்களுக்கு எந்த ஒரு இது வந்தாலும் என்னை வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்துட்டு போகிறாரு. சரி, நாங்களும் அந்த தைரியத்தில் இங்கே வந்து வேலை செய்கிறோம். ராவு பகல் பார்க்காம எங்கள் ஆளுங்க எல்லாருமே செய்கிறாங்க. அதனால் நாங்களும் அந்த அவரோட தைரியத்தில் தான் நாங்களும் வந்து செய்கிறோம், இல்லைன்னு. ஆனால் ஒரு இதுவில் வந்து எங்களை வந்து மதிக்காமல் இருந்தாங்க. இதுங்களான்னு சொல்லிட்டு கேட்க அப்படின்னாங்க. ஆனால் இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு மதிப்பு தரணும். யாரால? அவரால் தான். பரவாயில்ல, எங்களுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த யூனிஃபார்ம் போட்டு நாங்கள் வெளியே வந்தோன்னா பரவாயில்ல, இவங்க இருக்கிறதுனால இந்த ஏரியா சுத்தமாகுது ஆண்டு எங்களை பார்த்து இது பண்ணிட்டு போகிறாங்க. இதுக்கு முன்னே வேலை பார்த்தேன், ஆனால் எனக்கு அந்தளவுக்கு சந்தோஷம் இல்லை. இப்போ பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் சேப்பாக்கத்தில் இங்கே வந்தேன், ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ அவர் நிறைய உதவிங்க செய்ய ஆரம்பிக்கிறாரு எங்களுக்கு. அதாவது எங்கள் கூட சரி சமமாக உட்காந்து சாப்பிட எங்களுக்காக ஒரு அரேஞ்ச் பண்ணி எல்லார் கூடயும் சரி சமமாக உட்காந்து சாப்பிடுது. இப்போ இந்த துணியோட போய் பக்கத்தில் யார் கூடனா டீ குடிக்கணும்னா கூட அவங்க எட்ட போய் நிற்கிறவங்க எங்களுக்காக பக்கத்தில் உட்காந்து அவர் சாப்பிட்றாரு. எங்களுக்கு சேரீ எடுத்து கொடுத்துங்க, கலர் பார்த்து அழகு பார்த்து சேரீ எடுத்து கொடுங்க, நல்ல நல்ல உதவிங்க செய்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் எங்களுக்கு முன்ன கொடுக்குறாங்க. பக்கத்தில் அந்த சைடில் லைனில் நின்று ஜனங்க போடுறப்போ நாங்கள் குரலை கொடுத்தா எங்களுக்காக இந்த சைடில் வந்து எங்களுக்கு நாங்கள் கை அலும்பணுமோ தெரியாது, ஆனால் கை கொடுத்து எங்ககிட்ட பேசிட்டு தான் போவார். பேசாமலாம் போக மாட்டார். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய செயல்பாடுலாம் நல்லா இருக்கும். அவர் வந்து நாங்கள் வேலை செஞ்சிருந்தா வந்து பார்த்து எங்களை பேசுவார். என்னம்மா எங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்களா, எல்லாம் எங்களுக்கு எல்லாம் செய்கிறாங்க சார், எல்லாம் பார்க்குறாங்கன்னு. அவர் வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக எங்ககிட்ட பேசுவார். எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கொடுத்து கை கொடுத்து போவார். எங்களுக்கு இப்போது அவர் வந்து எங்களுக்கு பேசுறதுனால எங்களுக்கு நல்லா மதிப்பு. ஒரு அண்ணாவும் ஒரு தம்பியாகவும் எங்கள் கூட பிறந்த பொறுப்பாகவும் அப்படி தானே நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா எங்கள் வீட்டில் எப்படி ஒருத்தராக இருக்காரோ அந்த மாதிரி தான் அவர் எங்களுக்கு செய்கிறாரு. முன்னாடி கொஞ்சம் கஷ்டமாக, இப்போ பரவாயில்ல. நாங்கள் பெருமையாக தான் நினைக்கிறோம். எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குதுன்னு நாங்கள் நினச்சி பெருமையாக நாங்கள் வெளியில் நாங்கள் தைரியமாக நடந்து வரோம். ரொம்ப நல்லா பார்க்குறாரு. அதுக்கு முன்னே வந்து எங்களை பார்த்தாலே அப்படியே உட்காராதீங்க, இங்கே உட்காராதீங்க, எப்படி போவார். தண்ணி கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ அவர் வந்து எங்கள் கூட கை கோர்த்து பேசுகிறத பார்த்து எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்றத பார்த்ததுலேருந்து எங்களுக்கும் ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க ஏரியாலாம். மழையில் நாங்கள் நனைஞ்சின்னு வேலை செய்யும்போது வந்து இறங்கி நின்று கை கொடுத்துட்டு தட்டி கொடுத்துட்டு போவார். அவருக்கு இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய செய்யணும்னு இருக்குது. அவங்க இன்னும் நல்லா இருக்கணும். அவங்க இருக்குதா நாங்கள் நல்லா இருப்போம். எங்கள் அண்ணன் தம்பிங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லுவோம். எங்கள் அண்ணன் கூட பிறந்த அண்ணனுக்கு எப்படி சொல்கிறோமோ பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவோம். ஒரு ரெண்டு நல்லா வாழணும், இன்னும் மேலும் மேலும் நல்லா வளரணும். அடுத்த முதலமைச்சர் அவர் தான். எங்களுடைய ஓட்டு அவருக்கு தான். நாங்கள் வந்து தினமும் அவரை பார்க்குறோம். அதே மாதிரி அந்த இதுவாண்ட சமாதியாண்ட வந்தாலும் அவர் நேரடியாகவே நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாங்கள் வாழ்த்துனா அதோட இது அவருக்கு தெரியும். நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே அவரை பார்த்து நாங்கள் கை கொடுக்குறோம், தோல் மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெருமை தானே. எங்களை யாரும் வந்து ஒதுக்கி தான் வைப்பாங்க, ஆனால் அவர் அந்த மாதிரி ஒதுக்கி வைக்கல. எங்கள் தோல் மேலே கை போட்டு எங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சிட்டு போவார். அது ஒரு பெரிய விஷயம் தானே. பரவாயில்ல, இவர் வந்து எங்கள் நம்ம தோல் மேலே கை போட்டு கை கொடுத்து நமக்கு எல்லா நன்மையும் செஞ்சுட்டு போகிறாரு. அது எங்களுக்கு ஒரு பெருமை தானே. ஹாப்பி பர்த்டே. எங்களுக்கு கூட பிறந்த ஒரு பொறுப்பு வந்து எங்கள் கூட இருக்கிற மாதிரி பெருமையாக இருக்குது. அவர் வந்து எங்களை வந்து ஒரு தூய்மை பணியாளராக பார்க்கல, அவங்க வீட்டில் ஒருத்தராக எங்களை பார்த்து எங்ககிட்ட நல்லா பேசுகிறாரு. எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நல்லா வந்து ஒத்துழைக்கிறது எல்லாமே பார்க்குறாரு. எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக தான் அவர் வந்து ஒரு வாட்டி வந்து எங்கள் கூட டீ குடித்தார். ஒரு வாட்டி சாப்பிட எங்களை கூட்டு சாப்பாடு கொடுத்து அவரும் கூட உட்காந்து எங்களோட சாப்பிட்டுருக்காரு. அவர் ஒரு இதுவாக ஃப்ரெண்டாக தான் எங்கள்கிட்ட பழகிறாரு. நல்லா யாருமே எங்களுக்கு ஃபஸ்ட்டு அங்கீகாரம் கொடுக்கல. தூய்மை எங்களை கண்டா ஐயோ ஒத்தி நில்லுங்கன்னுவாங்க. என்றைக்கு அவர் வந்து எங்கள் கூட நின்று பேச எங்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு நல்ல இது இருக்குது, கெத்தாக இருக்குது எங்களுக்கு. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் ஒரு பிள்ளையாக நினச்சி சொல்ல அவர் இன்னும் நல்லா மீண்டும் ஆட்சிக்கு வரணும், நல்லா இருக்கணும். அவர் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்களுக்கு. நோய் நொடி இல்லாத செல்வம் செய்யப்போதும் மேலும் மேலும் இன்னும் வளரணும். அடுத்த முதலமைச்சராக வரணும்.